சப்பாத்திக்கு இந்த ராஜ்மா கிரேவி செய்யலாமே அப்படின்னு கம்பெனிக்கு போகும்போதே ராஜ்மாவை ஊற வச்சுட்டு போயிருந்தேன். வந்து அதை ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டேன். ராஜ்மாவை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊறணும். அதுல கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு 7-8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். காம்போவா வாங்கின 2வது குக்கரையும் இப்போதான் நான் ராஜ்மா வேக வைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இந்த கொஞ்சமா வேக வைக்கிறதுக்கு எனக்கு சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ராஜ்மா கறி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 2-3 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஜீரகம், ஒரு 4 முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை மட்டும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு சட்டியில எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா ஜீரகம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதங்கணும் வெங்காயம். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலா மல்லித்தூள், கொஞ்சமா சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அடுத்து நம்ம வேக வச்சுக்க ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நான் சப்பாத்திக்குங்கிறதுனால கொஞ்சம் நல்லா திக்கா கிரேவியா செஞ்சிருக்கேன். ராஜ்மா சேர்த்து கலந்துட்டு லாஸ்டா 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இதுக்கு சப்பாத்தியை விட எனக்கு வந்து நல்லா மெத்துன்னு தோசை ஊத்தி கொடுத்தா சூப்பரா சாப்பிடுவேன். அதுக்கு இது சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி ரெசிபிக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டா வர்றதுக்கு வெதுன்னு சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ராஜ்மாவை மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.